குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 7. இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னியில் நம்ம டே 7ல் இருக்கோம். டே 5 6 எப்படி வெற்றிகரமாக எல்லாம் இது பண்ணிட்டோம். நேற்று பார்த்திங்கன்னா வெயிட் செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் எப்போவுமே வெயிட் செக் பண்ணுங்கள். இப்போ நேற்று பார்த்திங்கன்னா 73.60 ஓகேங்களா. இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே கொஞ்சம் எல்லாத்துக்குமே ரெஸ்ட் கொடுத்துருங்க. அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை. முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாக்கிங் போங்க பெஸ்ட்டு, சரிங்களா. இன்றைக்கி என்ன வெயிட்டுங்கிறத செக் பண்ணிடலாம். 73.55 இருக்கும். ஓகே, ரெடியூஸ் ஆகிருக்குது. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம டயட் என்னங்கிறத. நேற்று பார்த்திங்கன்னா அதாவது டே 7 இன்றைக்கி, நேற்று டே 6 இன்றைக்கி அப்லோட் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா 2-3 சீட் ஐட்டம் எடுத்துருப்போம். அதேலாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏதாவது காலையில் உளுந்தங்கஞ்சி இல்லைன்னா பழைய சாதம் இந்த மாதிரி, இல்லைன்னா 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க பெட்ரு, இல்லை 2 ரொட்டி கூட எடுத்துக்கலாங்க, தப்பில்லை. அதாவது ஆனால் ஒன்று ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்காங்க, ப்ரோட்டீனும் ஃபைபரும் எடுத்துக்காங்க, சரிங்களா. ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டேங்கிறங்காட்டிக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். சிக்கன் தான் சாப்பிட போகிறோம். ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி சாப்பாட்டோட அளவு, அதாவது கார்போஹைட்ரேட்டோட அளவு கம்மியாக எடுத்துக்காங்க. நீங்கள் ப்ரோட்டீன் எவ்வளோ வேணால் எடுத்துக்காங்க. நாளைக்கு அதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இன்றைக்கி சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடல் கழிவு வெளியேறதுக்கு பார்த்திங்கன்னா 2 days அந்த மாதிரி ஆகும். அதாவது இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோன்னா 1 days கிளியர் ஆகிடும், சரிங்களா. ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா 2 days அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். இல்லைன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் கம்மியாகிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் 2 days, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மியாகிக்கும், ஓகேவா. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் 3 liter கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்காங்க, சரிங்களா. மற்றதெல்லாம் அதே தான், நம்ம எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ண போகிறதில்ல. மற்றபடி எந்தெந்த டைமில் நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க போகிறோம். 11 o'clock ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க போகிறோம், 3 o'clock ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும்னா அதெல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணணும். மற்றதெல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துக்காங்க, ஓகேங்களா. அது மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஷார்ட் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. நம்ம ஃபுல் வீடியோவும் போடுறோம் டெய்லியுமே. கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இன்றைக்கி சண்டேங்கிறங்காட்டிக்கு சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் சம்பா ரவை, அதாவது சம்பா ரவை உப்புமா எடுத்துக்கிட்டோம் கொஞ்சமாக, சரிங்களா. மார்னிங் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சிக்கன் தான் சாப்பிட போகிறோம். அதனால் சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம சம்பா ரவை உப்புமா எடுத்துக்கிட்டோம். அளவு பார்த்துக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு ஃபுல் கட் கிடையாதுங்க. ஒரு அளவு, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்காங்க, சரிங்களா. ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஞாயிற்றுக்கிழமை அவங்க குழந்தைகள்லாம் ஆசைப்பட்டாங்க மருதமலை போகலாம்ப்பா அப்படின்னு. சரின்ட்டு அப்புறம் எல்லோரும் குளிச்சுட்டு காலையில் அப்படியே கிளம்பிட்டோம். அதே நான் போகிற வழியில் என்னென்னலாம் ஷூட் பண்ணியிருக்கேங்கிறதும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். மருதமலைக்கு சப்போஸ் நாங்கள் இருக்கிறது கோயம்புத்தூருங்க. சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரணும்னா காந்திபுரத்துலேருந்து டைரக்ட் பஸ் இருக்குது. இல்லைன்னா கூட நீங்கள் வடவள்ளி வந்துட்டு வடவள்ளியிலேருந்து நீங்கள் பஸ் மாறிக்கலாங்க. அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம மருதமலையிலேருந்தும் பஸ் வசதியெல்லாம் இருக்குதுங்க, சரிங்களா. அதாவது நீங்கள் கீழே அடிவாரத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுவாக நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் சரி, இல்லை காரில் வந்தாலும் சரிங்க, அங்கே பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது. நாங்கள் 2 வீலரில் தான் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம மருதமலை. சப்போஸ் நீங்கள் லாங்லேருந்து வர மாதிரி இருந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய பக்கத்துலேயே லாட்ஜ் எல்லாம் இருக்குதுங்க, சரிங்களா. அதே மாதிரி மதியானம் லஞ்சு மட்டும் நீங்கள் அங்கே சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அங்கே பண்ணாதீங்க. மருதமலை கீழே வடவள்ளி வந்துடுங்க. அங்கே ஆனந்தாஸ் அந்த மாதிரி 2-3 ஹோட்டலெலாம் இருக்குது. அங்கே நீங்கள் நல்லா ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். இங்கே கீழே வேண்டாம். கீழே எல்லாமே கொஞ்சம் ஆயில் ஃபுட்டாக தான் இருக்கும். பூரி, சப்பாத்தி, இந்த மாதிரி புரோட்டா, இந்த மாதிரி ஐட்டமே தான் இருக்கும். நாங்கள் கீழே அடிவாரத்துலேருந்து கீழே மேலே இருந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 வீலருக்கு 10 ரூபா அந்த மாதிரி கட்டணம் வசூல் பண்ணுவாங்க. காருக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 50லேருந்து 100 rupeesங்கிற இதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரில. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா 2 சைடும் நிறைய கடைகளெல்லாம் இருக்கும். கரும்பு ஜூஸ் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா அதாவது மாங்காய் இது எல்லாமே நிறைய இது வச்சுருப்பாங்க. அது போக முருகர் சம்மந்தமான படங்கள், அது கோயிலுக்கு சம்மந்தமான எல்லா இதுவும் வச்சுருப்பாங்க. மொட்டை அடிக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே கீழேயே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அடிவாரத்தில் கீழே, சரிங்களா. அடிவாரத்தில் லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கு. நீங்கள் மேலே போயிட வேண்டாம். இங்கே பார்த்திங்கன்னா இது அபிஷேகம் இந்த மாதிரி ஐட்டம், முறுக்கை, சீடை இந்த மாதிரிலாம் வாங்கணும்னா இங்கே வாங்கிக்கலாம். அப்படியே நாங்கள் 10 ரூபா கட்டணம் கட்டிட்டு அப்படியே மேலே போயிட்டோம். மேலே பார்த்திங்கன்னா கடைசியில் இந்த ட்ரெயினிங் வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும். நல்லா ரம்யமாக இருக்குங்க.
சப்போஸ் இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. அதுவும் டூ வீலரில் போகிறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். காரில் போகிறத விட டூ வீலரில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்னொன்று டூ வீலர் போகிறது தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக போயிடலாம். காரில் போகிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நேரம் ஒரு 1 ஹவருக்கு மேலெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? டூ வீலர்னால் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கடந்துடலாங்க பாதையை. சரிங்களா? நான் எதுக்காக சொல்கிறேன்னா, கீழே பார்க்கிங் வெயிட்டிங்கில் போட்டுருவாங்க. மேலே எல்லாம் ஃபுல்லாகிடுச்சுன்னா கீழே வெயிட்டிங் போட்டுருவாங்க கார் பார்க்கிங்க்கு. சரிங்களா? உங்களுக்கு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் கூட டைம் ஆகலாம். அதே டூ வீலர் பார்க்கிங்னா பிரச்சனையே இல்லைங்க. சரிங்களா? 10 நிமிஷத்தில் நம்ம கிளம்பிடலாம் மேலே. ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம மேலே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா பஸ்ஸு கீழேயே வசதி இருக்குதுங்க. கீழேருந்து மேலே வர்றதுக்கு பஸ்ஸில் வரவங்க கீழேருந்து பார்த்திங்கன்னா பஸ் வசதி இருக்குது. 10 ரூபா ஒரு நபருக்கு 10 ரூபா அந்த மாதிரி கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. அவ்வளவுதான். கீழேயே பார்த்திங்கன்னா செப்பல் விட்றதுக்கு செப்பல் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. அது நம்ம இலவசம் தான். பிரியப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் காணிக்கையாக கொடுத்துக்கலாங்க. சரிங்களா? இதுதான் மருதமலையோட அதாவது ஃபுல் வியூங்க. முதல்ல குழந்தைங்க பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்காங்க. இது நாங்கள் பழைய வழியில் போயிட்டோம். அது புது வழி இல்லை, இது பழைய வழிங்க. மருதமலையோட முதல்ல இருந்த வழியில் நாங்கள் அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எல்லாம் தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு உள்ளெல்லாம் நம்ம படம் முடிக்கக்கூடாதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து இது கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கை கழுவிட்டு அப்படியே ஃபுல் வியூவாக ஒரு வியூ எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஆசைப்பட்ட மாதிரி மருதமலை போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வர வழியிலேயே சிக்கன் வாங்கிட்டு மட்டனும் வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான சிக்கன் பெப்பர் சிக்கன் கேட்டாங்க, பெப்பர் சிக்கன் செஞ்சு கொடுத்தோம். அதுபோக மட்டன் பிரியாணி கேட்டாங்க, மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்தோம். இது மருதமலை போயிட்டு வரும்போது குழந்தைகளுக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேங்க. நாங்கள் எதுவும் சாப்பிடல, ஜூஸ் வேணால் குடித்தோம், ஒரு இடத்துல இளநீ குடித்தோம், அதோட சரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா கழுவி பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு இது பண்ணிட்டோம். மட்டன் எடுத்தது அது மட்டன் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி செஞ்சிட்டோம். ஸோ மதியானம் லஞ்சும் இதே தான், மட்டன் பிரியாணி பெப்பர் சிக்கன் இதே தான். ஈவினிங்கும் அதே தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இது நம்ம நாளைக்கு வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கும். பார்க்கலாங்க. சரிங்களா? வெயிட் கெயின் ஆகுதா இல்லை வெயிட் லாஸ் ஆகுதான்னு செக் பண்ணினா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? மதியானம் லஞ்சுக்கு இதே தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அளவாக எடுத்துக்காங்க எல்லாமே. சரிங்களா? நீங்கள் பிரியாணிங்கிறதுக்காக நான் நிறைய எடுத்துக்கல, பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னோடய அளவு எவ்வளோன்னு. அதே மாதிரி ஃபைபருக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? மக்களே, வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம டின்னருக்கு மட்டன் பிரியாணி தாங்க. சரிங்களா? மட்டன் பிரியாணி எடுத்துக்கிறேன் அளவாக. சரிங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய எந்த எக்ஸசைஸும் அளவாக பண்ணல. இன்றைக்கெல்லாம் நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம், ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம். அதுக்காக நம்ம டயட் ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி எடுத்துக்கிட்டேன், பெப்பர் சிக்கன். சரிங்களா? ப்ரோட்டீனு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபைபருக்கு பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ மக்களே, டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி பெருசாக ஒன்றும் இதெல்லாம் இல்லைங்க, டிப்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. நான் சண்டே நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் தான் சாப்பிட்ருப்போம். அதனால் அளவாக சாப்பிடுங்க எதாக இருந்தாலும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெயிட் கம்மி பண்ணியிருக்கோம். இந்த வீக் நம்ம அச்சீவ் பண்ணினது பார்த்திங்கன்னா 2 கிலோ அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம மண்டே ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 65.45 இருந்தோம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அதாவது நேற்று பார்த்திங்கன்னா 63.45 அந்த மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கோம். 63.60 என்னமோ இருந்தோம். ஓகேங்களா? அதனால் 2 kg இந்த வீக்கில் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 5 கிலோ மந்த்லி, அதாவது 30 நாளில் 5 கிலோங்கிறது நம்ம ஈஸியாக கம்மி பண்ணிடலாம். இனி அடுத்த வாரமெல்லாம் கொஞ்சம் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய சாலட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணணும்னா கரெக்டாக அச்சீவ் பண்ணலாம். இனி அடுத்த வாரம் எவ்வளோ கம்மி பண்ணுறங்கிறத நெக்ஸ்ட் வீக், அதாவது சண்டேயில் பார்த்துடலாங்க. சரிங்களா? 63.60 இருந்தோம் நேற்று. ஓகேங்களா? 63.60 நெக்ஸ்ட் வீக் எவ்வளோங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே மக்களே, என் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.